ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் விசேஷமாய் மாற்றி தருவாராக. ஆண்டவர் இன்றைக்கு நிறைய வார்த்தைகளால் நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் நடுங்கிறார்களோ, கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு இருக்கிற நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்முடைய பாவத்திற்கெல்லாம் நம்மளை விலக்கி நம்மளை மீட்டு கொள்ளும். அதனால் ஆண்டவர் நம்மளை அடிச்சிருவார், நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்ற பயம் அல்ல. என்னை அவர் கவனிக்கிறார், எனக்கு நன்மையாகவே என்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு தகப்பனுடைய கண்டிப்பு, ஒரு தாயாருடைய கண்டிப்பு ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத குறைவு அல்ல, அவர்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, அவர்களை வளர்த்துவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தான் தகப்பன் தாயாருடைய தண்டிப்பு இருக்கிறது. அதே போல் ஆண்டவரும் நம்மளே அப்படிதான். நம்ம ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியாத பாதைகளிலே அவர் தான் நம்மை நடத்துகிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த உபவாச ஜெபத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக கர்த்தர் செய்வாராக. நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். ரொம்ப அழகான ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே எல்லாவற்றையும் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு உன்னை வைத்து ஒன்றை உண்டாக்குகிற கர்த்தர் அல்ல, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர். வேதம் சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வைக்கிற தேவனுடைய கர்த்தர். ஆமென். அவருக்கு எதுவும் தேவையில்லை, அவருக்கு எந்த உதவிகளும் தேவையில்லை, அவரே சகலத்தையும் நமக்காய் செய்து முடிப்பார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலை
சகலமும் படைத்தவர் நம் பாடும் ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். எதிரியின் கூட்டங்கள் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்விய முடிந்து போனாலும், எதிரியின் கூட்டம் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்விய முடிந்து போனாலும், தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு. ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவார். அவரே அவரே யெகோவா என் தேவன். அவரே அவரே யெகோவா என் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலமும் எல்லாரும் சேர்ந்து நீரே 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 யெகோவா என் தேவன். நீரே நீரே யெகோவா என் தேவன். சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், யோபுவின் தேவன் நம்முடன் உண்டு, யோபுவின் தேவன் நம்முடன் உண்டு. இரட்டத்தனையாய் பலன் தருவார், இரட்டத்தனையாய் பலன் தருவார். அவரே அவரே யெகோவா என் தேவன். அவரே அவரே யெகோவா என் தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர் பாடும். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர். சொல்லுவோம் நீரே 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 யெகோவா என் தேவன். நீரே நீரே யெகோவா என் தேவன். பானையில் மா குறைந்து போனாலும், சாடியில் எண்ணெய் தீர்ந்து போனாலும், பானையில் மாவு குறைந்து போனாலும், சாடியில் எண்ணெய் தீர்ந்து போனாலும், எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு, எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு. காகத்தை அனுப்பி போஷிப்பாரே, காகங்களை போஷிப்பாரே. நீரே யெகோவா என் தேவன். நீரே நீரே யெகோவா என். கரங்களை மேல தட்டி நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையில் சகலமும் படைத்தவர் அவரே. அவரே அவரே யெகோவா நம் தேவன். நீரே நீரே யெகோவா என் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள்
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போமே. ஆனால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் இந்த வேத பகுதி தெரியும். அப்படின்னா இந்த எலியா தேவனுடைய மனுஷன் தேசத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். இந்த மாதிரி தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவனுடைய கோபம் அந்த தீர்க்கதரிசியின் மேலே வருது. உடனே ஆண்டவர் சொல்லுறாரு, கொண்டு போய் நீ போய் கேரித்த ஆற்றங்கண்டையிலே நீ ஒளிந்து கொண்டிரு. ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனத்தை வாயில வைக்கிறாரு. கர்த்தருக்காக தான் அந்த தேவ மனுஷன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல ராஜாவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணக்கூடாதா? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த தேசத்திலே அவனை பத்திரமாய் வைக்க தெரியாதா? ஸோ ஆண்டவர் எதை எப்படி செய்கிறார் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில இடத்துல அனுகூலமாக இருக்கும், அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல கடினமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல அனுகூலமாக இருக்க பண்ணுற ஆண்டவருக்கு இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் கடினமாக வைக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு இடத்திலே கடினமாய் ஆண்டவர் நம்மை நடத்தினாலும் இன்னொரு இடத்திலே நம்மை லகுவாய் நடத்துகிற தேவனுடைய கர்த்தர். ஸோ கடினமானதையும் ஆண்டவர் தான் நமக்கு அனுமதிக்கிறார், லகுவானதையும் ஆண்டவர் நம்ம அனுமதிக்கிறார். அதனால நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலையும் எல்லாத்தையும் நமக்கு 100% பிரச்சனையே இல்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்துவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனையே இல்லாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர் அல்ல, பிரச்சனையின் நடுவிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்பவுமே நம்ம யோசிக்கணும், பிரச்சனையே இல்லாமல் என்னை நடத்துகிறவர் அல்ல, என்னை பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தர். வனாந்தரம் இல்லாத இடத்திலே கர்த்தர் ஜனங்களை செழிப்பான இடத்திலே மட்டும் நடத்துகிறவர் அல்ல, வனாந்தரத்தின் நடுவிலே கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் நம்மை நடத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த பக்கத்தில் எனக்கு ரெடி பண்ணாரு, இந்த பக்கத்தில் என்ன நல்லா நடத்தினாரு, இந்த பக்கத்தில் ஏன் என்ன கடினமாக நடத்துறாரு, இந்த பக்கத்தில் வெற்றியாய் நடத்துகிற ஆண்டவருக்கு இந்த பக்கத்தில் எனக்கு வெற்றியாக நடத்த முடியாதா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கவே வேண்டாம். 2 இடத்துலையும் தேவன் தான் நம்மை நடத்துகிறார். 2 பாதையையும் கர்த்தர் தான் நமக்கு அனுமதித்திருக்கிறார். 2 காரியமும் அவராலே தான் நடக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 2 பாதையும் நமக்கு தீமை அல்ல, நன்மையாகவே மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னை ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தர். ஆனால் இந்த இடத்துல நான் காலையில் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒளிந்து கொண்டிரு, ஒளிந்து கொண்டிரு. இந்த வார்த்தை ரொம்ப ஒரு வித்தியாசமான வார்த்தை. ஒரு ராஜாவை பார்த்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இந்த அதற்கு பிறகு நீங்கள் நடத்தி வருகிற ஆண்டவர் தீர்க்கதரிசியை நடத்தி வருகிற பாதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமான பாதை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராஜாவினுடைய கை உன்மேல் படாதபடி நீங்கள் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நீ ஒளிந்து கொண்டிரு, நீ ஒளிந்து கொண்டிரு. நம்மளா இருந்தால் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னால், என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்க, எப்படி ஆண்டவரை நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது? வேண்டாம். ஏன் அவருடைய கண்ணுக்கு மறைக்க உங்களுக்கு தெரியாதா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் கர்த்தர் நடத்துவார். இப்போ ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை போஷிக்கிறதற்கு
எதை கட்டளை இடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, காகங்களுக்கு கட்டளை இடுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த இந்த உலகத்திலே வந்து எத்தனையோ வந்து மிருக ஜீவன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்கிறது. நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த மங்கிஸ், இந்த குரங்குகளை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் இந்த குரங்குகள் வந்து ஒரே தோற்றம், நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் வால்பாறை பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய மங்கீஸை வந்து விதவிதமாக பார்க்கலாம். நிறைய வித்தியாசமான கலர், வித்தியாசமான மூஞ்சி, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி வித்தியாசம் இருக்குது. ஆனால் காகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எதுதான் ஞாபகத்து வரும் அப்படின்னு சொன்னால், அது ஒரே கலர், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து வித்தியாசமே தெரியாது, அடையாளமே பார்க்க முடியாது. மற்ற எல்லா மிருகங்களையும் நம்ம நிறைய வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் வந்து எலியாவை பார்த்து, நான் வந்து உன்னை வந்து புறாக்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இவரால் என்ன பண்ண முடியும்னா அடையாளம் பார்க்க முடியும். இந்த கலர், இந்த மாதிரி ஒரு புறா நமக்கு வந்து நம்மை வந்து அப்பத்தை வந்து நமக்கு இறைச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அடையாளம் தெரியாத ஒரு ஜீவராசியை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த இடத்துலேருந்து தான் எனக்கு வரும்னு நம்ம வந்து அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தீர்க்கதரிசியை போஷிக்க முடியுமானால் நம்மையும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற திசையிலிருந்து, இந்த திசையிலிருந்து உதவி வராது, இந்த திசையிலிருந்து உதவி வராது, நாம் எதிர்பாராத திசையிலிருந்து, நாம் நினைச்சே பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து இதில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சத்தியத்தை நீங்கள் எப்பவுமே அறிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த இடத்திலிருந்து இந்த நபரால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சி ஒரு மனுஷனிடத்தில் போய் நிற்க முடியாது. நம்ம நிற்க முடியாது. நம்முடைய தேவன், நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல, நம்ம போய் பேசின இடத்திலிருந்து அல்ல, அவர் நினைப்பாரானால் எந்த திசையிலிருந்தும் உதவியை எனக்கு அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க வந்து பல இடத்திலிருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து எனக்கு வருமா, இந்த இடத்திலிருந்து எனக்கு வருமா, நான் நினைச்சிருக்கிற இடத்திலிருந்து எனக்கு வரலையே. ஆனால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத காகத்தை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசியை போஷிப்பார். ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, உங்களுடைய எண்ணத்திற்கு அற்பாற்பட்ட இடத்திலிருந்து உதவியை அனுப்புகிறது கர்த்தருக்கு லேசான காரியம். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விசை இந்த சம்பவத்தை சொல்லி ஐயா கையில் கொடுக்குறேன். வந்து திருநெல்வேலியில் ஒரு போதகரை வந்து அவர் வந்து ஒரு ஓலை கொட்டாய் ஒன்று போட்டிருந்தார். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேங்காவில் தென்னை மரத்துலேருந்து எடுத்த ஓலையினால் ஷெட்டு போடுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் அந்த சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சு வந்து ஓலை கொட்டாயில் தான் இருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பழகின திருச்சபை என்ன அப்படின்னா ஓலை தான். அந்த ஓலையில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாணி மொழிகிருப்பாங்க, மேலே வந்து ஓலை போட்டிருப்பாங்க. அதுதான் சர்ச்சாக இருக்கும். நிறைய இடத்துல பழமொழியாகவே அங்கே ஒரு ஓலை கொட்டாய் இருக்குனாலே பெரிய ஷெட்டு ஓலையில் போட்டிருக்காங்கன்னா அது சர்ச்சு தான் அப்படின்னு. ஆனால் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய திருச்சபையை வந்து அப்படி பர்மிஷன், இன்னைக்கு வந்து ஜனங்கள் க்ரௌடு இருக்கிற இடத்துல ஓலை கொட்டாய் போடுகிறதற்கு அனுமதியே இல்லை. அப்போ வந்து திருநெல்வேலியில் ஒரு போதகர் வந்து ஒரு, நான் சொல்கிறது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக ஓலை கொட்டாயில் ஒரு திருச்சபை போட்டிருந்தார். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க வந்து அவருக்கு விரோதமாக எழும்பி யாருக்குமே தெரியாது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்கு வந்து தீ வச்சுட்டாங்க. அந்த சர்ச்சு முழுவதும் சாம்பல் ஆயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ரூபாயினுடைய பொருட்கள் சேதமாகி எல்லாமே கரிஞ்சிருச்சு. அப்போ வந்து காலையில் அந்த பாஸ்டர் போய் பார்க்கும்போது அந்த ஷெட்டில் இருக்கிற பல பாகங்கள் எரிஞ்சு சாம்பலாக கிடக்குது. உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சாம்பலாக இருக்கிற அந்த எரிஞ்சு போய் கிடக்கிற அந்த திருச்சபைக்கு உள்ள முழங்கால் படிட்டு அவருடைய பலிபீடத்தில் கண்ணீரோட கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ஆண்டவரே எனக்கு தெரியும் நீங்கள் என்னை நடத்துவீங்க, இந்த ஓலை ஷெட்டை இவங்க எரிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இரும்பில் ஷெட்டு போட போகிறேன், அதனால தான் என்னை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சர்ச்சு வந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் போல் ஒரு மனிதர் வந்து காரை நிப்பாட்டி அப்படியே இறங்கி உள்ளே வந்தாராம். அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் இந்த நல்லால் விரலில் மோதிரம் போட்டிருந்தாங்களாம். உடனே அவர் உள்ளே வரும்போது இந்த பாஸ்டர் உடனே நினச்சாங்களாமா, இவ்வளோ சீக்கிரமாக ஜெபத்தை கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாருங்க, இவ்வளோ ஆண்டவரே நெருக்கத்தில் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஓலை செட்டு எரிஞ்சு போய் இருக்கிறத அவர் பார்ப்பாரு. பார்த்த உடனே கண்டிப்பாக என்ன பண்ண போறாரு, நான் இதெல்லாத்தையும் சரி பண்ணி தரப்போறேன்னு சொல்லிட்டு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டிருக்கிறாரு. வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு வந்து போன வாரத்தில் வந்து நான் வந்து அரெஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு நிறைய கடன் ஆகி போச்சு, என்னால் வெளியில் தலை காட்டவே முடியல, எனக்கு நான் வெளி தோட்டத்துக்கு தான் இந்த ஜுவல்லெல்லாம் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் கவரிங்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக நான் தங்கம் தான் போட்டிருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் இப்போ விற்றுட்டேன், ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு வந்து பழைய நிலைமை இருக்குன்றதுக்காக தான் கையில் மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாராம்மா. அவர் எரிஞ்சு போயிருக்கிற அந்த ஷெட்டை குறித்து எந்த கேள்வியும் கேட்காம எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே இந்த பாஸ்டருக்கு வந்து ஆவியே தணிஞ்சு போச்சாமா. இவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. ஆனால் வந்த நபர் வந்து உடனே ஆண்டவர் இருதயத்தில் பேசினாராம்மா, என்னப்பா நீ நினச்சிட்டு இருக்கிற, நீ இந்த இடத்துலேருந்து உதவி வரணும், அவர் வந்து அவருக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே எந்த வார்த்தையும் கேட்காம ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேங்க்யூ பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன்னு போயிட்டாரம்மா. காரில் ஏறி இவர் மறுபடியும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் மனுஷனை நான் நம்பினேன், இல்லை இல்லை இல்லை, எத்திசையிலிருந்தும் எனக்கு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எதிர்பார்த்திருக்கிற இடத்திலிருந்து நமக்கு உதவிகள் வராவிட்டாலும், அந்த இடத்திலிருந்து நமக்கு எதிர்மறையாய் வந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காகங்களை கொண்டு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத இந்த இடத்திலிருந்து எனக்கு பதில் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாத சில சூழ்நிலையிலே இந்த சத்தத்தில் யார் வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்புகிறார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் உதவி தேடி வரும். அடையாளம் தெரியாத நபர்களிடத்திலிருந்து உதவி தேடி வரும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா பாடலாம். அந்த ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து, பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இன்றி போனாலும், எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் காகங்களை கொண்டு என்னை போஷிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி, பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், ஜாடியில் எண்ணெய் குறைந்து போனாலும், பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இன்றி போனாலும், எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு. காகங்களை கொண்டு போஷிப்பாரே, காகங்களை கொண்டு போஷி. கரங்களை மேல, அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என். கைகளை மேல தட்டி, நீரே நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா
சகலத்தையும் படைத்தவர் என்னுடைய தேவன். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம முடிக்க போகிறோம். எப்படின்னா, என்னை போஷிக்கிறதற்கு, காகங்களை கொண்டு கூட போஷிக்கிறதற்கு, என்னுடைய நம்பிக்கையை வைக்காத இடத்திலிருந்து என்னை போஷிக்கிறதற்கு, என் தேவையை சந்திப்பதற்கு, என்னை நடத்துவதற்கு என் தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.